ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட்டும் நான் குறித்து வச்சுருக்கேன். எல்லா இம்பார்ட்டன்ட் போயம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் போயம் தான், எல்லாமே படிச்சுக்கோங்க. போயம் பொறுத்தவரையும் எல்லாமே படிச்சுக்கோங்க. ப்ரோஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்கள், ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது. இதில் வந்து புக்குக்குள்ளே கேட்கக்கூடிய கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினு, தேர்ட் கொஷின், 6th கொஷின் ரெட்டெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. வாட் டிட் சச்சின் டியூ டியூரிங் த 30 minutes பிரேக், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வாட் டிட் இந்த எம்பர்ஸ், அது பார்த்துக்கோங்க சச்சின். அடுத்து வாட் டேட் அச்சாக்கர் அட்வைஸ் சச்சின் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் புக் பேக் கொஷின் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், 6th கொஷின், 7th கொஷின் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து பாருங்கள், பேராகிராஃப் கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒன் வேர்ட் பொறுத்தவரையும் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் படித்து தான் ஆகணும். ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. காமனாக தான் கேட்பாங்க உங்களுக்கு. லெட்டர் ரைட்டிங்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட் லெசனில் போயம் பாருங்கள். போயம் அடுத்து வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், 3rd 4th பார்த்துக்கோங்க போதும். ஜியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து சப்ளிமெண்ட்ரி பொறுத்தவரையும் என்ன பண்ணணும், நீங்கள் இது மட்டும் பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி பொறுத்தவரையும் உங்களுக்கு இன்ஸ்டாவில் தான் கேட்பாங்க, அதனால் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷினும் கிடையாது. இது பார்த்துக்கோங்கப்பா. சப்ளிமெண்ட்ரியில் இது பார்த்துக்கோங்க. ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ், இது பார்த்து. அடுத்து யூனிட் 2 ப்ரோஸ் பாருங்கள். இந்த கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க, செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. இந்த 2 கொஷின் குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து சியில் பாருங்கள், புக் பேக் கொஷினில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், 3rd கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், 6th கொஷின், 8th கொஷின், 10th கொஷின், இது மட்டும் பார்த்தா போதும். அடுத்து ஹச்சில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின். கிராமர் பொசிஷன் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்துக்கோங்க, அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பியில் பாருங்கள், இதை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தி, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து யூனிட் 2 போயம் பாருங்கள். பாய்சன் 3ல் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் எல்லா கொஷினும் பார்த்துக்கோங்க இதில். அடுத்து சியில் பாருங்கள், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின். அடுத்து ஈயில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின். அவ்வளோதாண்ணா உங்களுக்கு இதில் 2 கொஷின் தானா? சரி, இது ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தவரையும் எந்த கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் வந்து உள்ள பேராகிராஃப் எப்படி கேட்பாங்க, ஹில்ஸ் டெவலப் பண்ண கேட்பாங்க, நீங்கள் ஹில்ஸ் டெவலப் பண்ணி எழுதிடுவீங்க. அடுத்து பாருங்கள், யூனிட் 3 இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், 3rd கொஷின், 4th கொஷின், 5th கொஷின். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 3rd கொஷின், 6th கொஷின், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், 7th கொஷின், 9th கொஷின். அடுத்து டியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 3rd கொஷின், 4th கொஷின், 4th ஏ மட்டும் பார்த்தா போதும். இது ஃபுல்லாக பார்த்துக்கணும்ப்பா. வந்து வேர்டு, பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இதை பார்த்துக்கோங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் உங்களுக்கு இதிலே கவர் ஆகிடும். உங்களுக்கு புக் பேக்லேயே சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் கவர் ஆகிடும். லெட்டர் ரைட்டிங்லாம் பார்த்துக்கோங்க. அது வந்து இங்கிலீஷ் பொறுத்தவரையுமே
மோஸ்ட்லி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறேன், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரும் போடுறேன், பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஏ பார்த்துக்கோங்க. இதில் ஏபி பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 68 ஏபி பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து வந்து 69 வந்து இது பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன, ஆன் கில்லிங் ட்ரீயா? ஆன் கில்லிங் ட்ரீ யூனிட் 3 போயம். போயம் கொஷின் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஷினு, தேர்ட் கொஷின், ஃபோர்த்து கொஷின், ஃபிஃப்த் கொஷின், செகண்ட் கொஷின் வேண்டாம். ஈயில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் போதுமானது. எஃப்பில் பாருங்கள், எஃப் பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே, அவ்வளோ. சப்ளிமெண்ட்ரி பொறுத்தவரையும் என்ன பண்ண போகிறீங்க? சப்ளிமெண்ட்ரி பொறுத்தவரையும் நீங்கள் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான் எழுத போகிறீங்க. அதனால் சப்ளிமெண்ட்ரியை பற்றி கவலை கிடையாது. அந்த யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி இருக்குல்லப்பா, அதில் வந்து பேஜ் நம்பர் 86 உள்ள சி பார்த்துக்கோப்பா, ஐடென்டிஃபை த கேரக்டர். இது மட்டும் பார்த்துக்கோங்க சப்ளிமெண்ட்ரியில். ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ், இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் சப்ளிமெண்ட்ரியில் பொறுத்தவரைக்கும். அடுத்து பாருங்கள், 17 ஆரஞ்சஸ் யூனிட் 4 ப்ரோஸ் பார்க்க போகிறோம். இதில் இந்த 2 கொஷின் பார்த்துக்கோங்க. வேர் டிட் த நரேட்டர் ஒர்க்ஸு, வாட் வாஸ் த நரேட்டர்ஸ் ஜாப் இந்த, இது பார்த்துக்கோங்க டாக் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது பார்த்துக்கோங்க, இந்த 2 கொஷின் பார்த்துக்கோங்க. இந்த லெசன் ஈஸி லெசன் தானே, எல்லா கொஷினும் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. இது வந்து நடுவில் உள்ள கொஷின் விட்டுட்டு மற்ற 2 கொஷின் பார்த்துக்கோங்க. ஹூ இஸ் போங்க பார்த்துக்கோங்க. வை டிட் தி நரேட்டர் பிஹேவ்ஸ் அது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வை டிட் போங்கோ வாண்ட்ஸ் டு பிரே அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 2 கொஷினையும் பார்த்துக்கோங்க. அடுத்து புக் பேக் கொஷினா, புக் பேக் கொஷினில் பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், 6th கொஷின் மட்டும் போதா போதும். அடுத்து வந்து 7th கொஷின், 8th கொஷின் போதும். சி பார்த்துக்கோங்க. இ பார்த்துக்கோங்கப்பா. இ புக் பேஜ் நம்பர் 97 பர்சல் வெர்ப் பார்த்துக்கோங்கப்பா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 100 பார்த்துக்கோங்க. இது 2த்தையும். சிடி இது 2ஐயும் பார்த்துக்கோங்க. இ பார்த்துக்கோங்க. எஃப்லாம் வேணும். ஜி பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து யூனிட் 4 போயம் பார்க்க போகிறோம். மெமரி போயம் எல்லாமே பார்த்துக்கோங்க. மெமரி போயம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் போயம் தான். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 5th கொஷின், 6th கொஷின் பார்த்துக்கோங்க. சியில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் மட்டும் போதும். அவ்வளோதான். அடுத்தது சப்ளிமெண்ட்டரி பொறுத்தவரையும் என்ன பண்ண போகிறீங்க? ஐடென்டிஃபை தான், அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான் எழுத போகிறீங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எழுதும் போது மெயினாக லெசன் எழுதணும். அதனால் அந்த லெசன் உங்களுக்கு கதையாவது படிச்சுக்கோங்க. இதில் பார்த்துக்கோங்க, ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து யூனிட் 5 ப்ரோஸ் பாருங்கள். நான் மார்க் பண்ணியிருக்க கொஷின் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 5th கொஷின் பார்த்துக்கோங்க. 6th கொஷின், 7th கொஷின், 9th கொஷின், 11th கொஷின், 13th கொஷின், 15th கொஷின், அவ்வளோதான். அடுத்த புக் பேக் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின் போதும். பேஜ் நம்பர் 135 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பேஜ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. 135 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, 136 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, 137 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, 138 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னது, 139 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்னு, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து யூனிட் 5 வந்து போயம் பாருங்கள். ரிவர் போயம் பார்த்துக்கோங்க. கேட்டால் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின்,
செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. ஃபோர்த் கொஷின் பார்த்துக்கோங்க போதும். இதில் சியில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க போதும். டியில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க போதும். நீட் 5 சப்ளிமெண்ட்ரி பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி பொறுத்தவரையும் கேரக்டர் அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் 6th யூனிட் ப்ரோஸில் பாருங்கள் ராமானுஜன் லெசனில் பாருங்கள் மார்க் பண்ணிய கொஷின் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், தேர்ட் கொஷின், 5th கொஷின், 6th கொஷின், 8th கொஷின் பார்த்துக்கோங்க. அது மட்டும் போதும். புக் பேக் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், 7th கொஷின், 6th கொஷின் தவிர மற்ற கொஷின் பார்த்துக்கோங்க. பியில் பாருங்கள் 2 கொஷின் பார்த்துக்கோங்க. சி ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்கப்பா. சினானிம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அது உங்களுக்கு 3 கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து ஜியில் பாருங்கள். ஜியில் வந்து செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து இதில் ஏ பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 60ல் 160ல் ஏ. ஓகேவாம்மா? அடுத்து வந்து 161ல் பி. அடுத்து சி 162ல் சி. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 6 வந்து போயம் தானே. போயம் பாருங்கள். போயம் பொறுத்தவரையும் போயம் அப்சர்வேஷன் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 5th கொஷின், 4th கொஷின் வேண்டாம். அடுத்து இதை பாருங்கள். டி பார்த்துக்கோங்க. போயம் அப்சர்வேஷன் கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கேட்பாங்க பார்த்துக்கோங்க. இ பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின். 6 சப்ளிமெண்ட்ரி பொறுத்தவரையும் என்ன பண்ண போகிறீங்க? கேரக்டர், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், அதுதான் பார்க்க போகிறீங்க. சார் லெசனில் இல்லாத விட்டுருங்க. லெசனோட ஹெட்டிங் மட்டும் நல்லா பேர் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. உள்ளளவுக்கு லைட்டாக கதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் பேர் இதாக இருக்க பாருங்கள், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் த லைன் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு நேமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க சப்ளிமெண்ட்ரி உள்ளது. ஏன்னா நீங்கள் ஒரு ஹெட்டிங் போட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க் கூட போட வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 4 மார்க் கூட போட வாய்ப்பு இருக்குது. அடுத்து ப்ரோஸ் பாருங்கள். 7th யூனிட் ப்ரோஸு. ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 5th கொஷின் போதும். புக் பேக் 1, 3, 4, 5, 6, 7 போதும். 8 விட்ருங்க. பியில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், சி எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது பார்த்துக்கோங்க. டிட்டர்மெண்ட் இது பார்த்துக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இதில் வந்து ஏ பார்த்துக்கோங்க. இது பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்துக்கோங்க. ஏன்னா கிராமர் கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு டைம் பத்தாது தான். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆஃப் டே மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு டே ஃபுல்லாகவே கிடையாது. உங்களுக்கு 1 நாள் லீவ் கிடையாது. மதியம் தான் எக்ஸாமு. இருந்தாலும் சில பேர் ஸ்கூல் இருந்தாலும் இருக்கும். ஏல பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின் மட்டும் போதும். 192ல் சொல்லியிருக்கேன். அடுத்து 193ல் சியில் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சப்ளிமெண்ட்ரி பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும். அது ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர் இருந்தால் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதில் உள்ள 2 மார்க் தெரியுமா, 2 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. கிராமர்லாம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.